ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லியா மாறன், மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இன்றைக்கி என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி இருக்குது, இதை வச்சு நீங்கள் எப்படி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணலாம், உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல, பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் அண்டு உங்களுக்கும் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், எப்படி தெரிஞ்சுக்க போகிறீங்க, இதுதான் இன்னைக்கு டாபிக். அதே மாதிரி என்னோடது என்ன ஸ்கின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக என்னோடது வந்து பர்ஃபெக்டான சூப்பர் ட்ரை ஸ்கின். ஆனால் தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளாஸியாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆக்சுவலாக உங்களோட காம்பினேஷனா, ட்ரை ஸ்கின்னா, சென்சிட்டிவாக, ஆயிலியான்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நீங்கள் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ ஆர் சோப் வாட் எவர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு உங்கள் ஸ்கின் என்ன மாதிரி மாறுதோ அதுதான் உங்களோட ரியல் ஸ்கின். அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம், பண்ணிவிட்டு வைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஸ்கின் ஃபுல்லாக ட்ரையாக ஒரு மாதிரி ரஃப்பான ஒரு ட்ரைனஸ் கொடுத்துரும். ஆயிலியாக இருந்தால் ஃபுல்லாக இந்த இடம்லாம் ஆயிலியாக ஆகிடும். இல்லை காம்பினேஷன் அப்படின்னா ஃபோர்ஹெட், டீசோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை டீசோன் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா ஆயிலி, நல்லா செக்ரிகேஷன் ஆகி ஒரு மாதிரி டால் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய ஸ்கின்னுக்கு நான் வந்து நியூட்ரிஜினாவோட டீப் க்ளீன் யூஸ் பண்ணுவேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்வேன்னா, நான் இப்போ நியூட்ரிஜினா பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பிராண்டோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது ஸ்கின் கிராஃப்ட்டோ, பாம்பே ஷேவிங்கோ, லைக் டாபர், லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லேயுமே நான் ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் என்னோடது வந்து ட்ரை ஸ்கின். எனக்கு வந்து இதே நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட் வரைக்கும் போது நீங்கள் கிளென்ஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டீப் கிளென்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நம்ம வைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம். நான் இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுவேன்றது தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுதான் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி கிளம்பலாம் அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், வைப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் அடுத்தது என்ன டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் தானே போவேன் அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட மாய்ஸ்சரைசர். என்னோடய ஸ்கின் நல்ல ட்ரை ஸ்கின்னு உங்களுக்கு அப்போவே சொன்னேன். ஸோ என்னோடது வந்து நான் சிட்டாஃபில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் நிறைய மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆவியான் யூஸ் பண்ணியிருக்கேன், நியூட்ரிஜினா யூஸ் பண்ணியிருக்கேன், பான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எதுலேயுமே வந்து அந்தளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஸோ இந்த சிட்டாஃபில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்கின் வந்து ரொம்பவே, இப்போ நான் காலையில் நான் கிளம்பி போகிறேன், ஒரு வாக் போகிறேன் அப்படின்னா நைட்டு டில் வரைக்கும் எனக்கு அந்த ஃப்ரெஷ் லுக்கும், ஸ்கின் வந்து எனக்கு அந்தளவுக்கு ட்ரை ஆகாமல், ஸோ எனக்கு அந்த க்ளாஸி இருக்க அந்த க்ளாஸி, ஒரு ஷைனும், ஒரு டால்ட், ஒரு சொல்லுவாங்கல்ல ஸ்கின் வந்து ஷைன் ஆகும், ஒரு லைட்டு போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த க்ரீம்னால எனக்கு சீரியஸாக அந்த எஃபெக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கேன் அமௌண்ட் என் ஃபேஸ்க்கு. ஸோ நான் ஆல் ஓவர் ஃபேஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். லைக் மசாஜ் எதுவுமே நான் கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நீங்கள் குளிச்சுட்டு கிளம்பி போகிறதுக்கு பண்ணுறது கிடையாது.
நீங்கள் தூங்கி எழுந்தோடனே ஒரு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்கல்ல, ஒரு பிஃபோர் பாத் ஒரு ஒரு ரொட்டீன் தான் இப்போ நான் காட்டுறது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்பி வெளியே போகிறதுக்கான ரொட்டீனை நான் காட்ட போகிறேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன். உங்கள் வீட்டில் ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அதில் போட்டு நிறைய பார்த்துருப்பீங்க, ஆல்மோஸ்ட் ரீல்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேஸை டிப் பண்ணி அதில் ஒரு 5 minutes வச்சாலும் ஃபைன் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கர்ச்சீஃபோ டவலோ என்னவோ தின் லேயராக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 4 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு இப்படி ரோல் மசாஜ் கொடுப்பாங்க இல்லையா, அப்பர்டில் கொடுக்குறீங்க, அதனால ஓகே தான். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஐஸ் ஜெல் ரோலான் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி கேரிங் தான். இது உள்ள ஜெல் இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் எனி டைம் ஃப்ரீசர்லேயே வச்சாலும் போதும். இதை எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அப்வர்டில் மசாஜ் கொடுத்துட்டு அகெயின் இது வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது லிஃப்ட் பண்ணி தான் இப்படி வாஷ், இது அப்படியே நீங்கள் டேரெக்டாக வாட்டர் டேப்பில் காமிச்சிங்கனாலும் வாஷ் ஆகிடும். ஸோ நான் ரெடியாக தான் வச்சுருக்கேன், கூலிங்காக தான் இருக்குது. ஃபிக்ஸிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். இதை வச்சு நான் இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு நான் மசாஜ் கொடுக்க போகிறேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகும்னா இன்னும் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் அப்சர்வ் பண்ணிவிட்டு என் ஸ்கின் இன்னும் சாஃப்ட் ஆகும், அந்த க்ளோயிங்னஸும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பஃபி ஐஸ் இருக்குது, இந்த கண்ணெரிச்சல் இருக்குது, இந்த அண்டை வந்து பஃபியாக இருக்கும், ஃபேஸே பல்ஜியாக இருக்கும், சில பேர் கிளம்பிச்சிட்டாங்க. இது பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதுவுமே நல்ல ரிசல்ட் கொடுங்க. இந்த ரொட்டீனுக்கு அப்புறம் நம்ம பூக்க போகிறது டோனர். ஸோ டோனர் வந்து நீங்கள் அடுத்தது நீங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிறது வருவீங்கல்ல. இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஏதோ சம்திங் காலையில் மார்னிங் ரொட்டீன் இருக்கும்ல, வெளியே போகிறீங்க ஷாப்பிங்கோ எங்கேயோ. ஸோ அப்போ வந்து நம்ம பண்ண போகிற ரொட்டீன் இதுதான் டே கேர் ரொட்டீனோட ஸ்டார்ட். ஸோ நான் டோனர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுக்கிறேன். உங்ககிட்ட காட்டன் பேட் இருந்தால் காட்டன் பேடில் வைக்கலாம். நான் எல்லாமே என்னோடய ஹேண்டை மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டேன். ஜஸ்ட்டாக டேம் தான் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து மினிமலிஸ்டோட டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின் கேர். இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக என்னோடய ட்ரை ஸ்கின்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ரோஸ்வுட்டோடது இருக்குது, வில்வா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கீழே கமெண்ட்டும் பண்ணலாம். ஸோ நல்லா டேம் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது போட்டு ஒரு 2 seconds கழிச்சு நம்ம சீரம் போடலாம். நான் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். சேம் மினிமலிஸ்டோட தான் யூஸ் பண்ணுறேன் இதுவுமே. நான் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது என்னென்னா லோட்டஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவுமே நல்லாயிருக்கும். லோட்டஸோட வந்து பம்பிங்கில் அது மாதிரி க்ரீமியாக இருக்கும். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப். நான் எப்போவுமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அது முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நான் ரொட்டீன் மாற்றிடுவேன். அதே மாதிரி தான் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரா பூஸ்ட் யூஸ் பண்ணேன், நியூட்ரிஜினாவோடது. எனக்கு அது ஒர்த்து, பட் லிட்டில் பிட் காஸ்ட் கூட, சரிங்களா. அது எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீரம். அதுக்கப்புறம் நான் வந்து மினிமலிஸ்டோட சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணேன். எனக்கு அதுவுமே நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து விட்டமின் சி சீரம், சேம் மினிமலிஸ்டோடது. இதை நீங்கள் கையிலையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணலாம், டேரெக்டாக ஃபேஸ்லேயும் போட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதை போட்டு ஒரு மைல்டு மசாஜ் அப்வர்டில். இப்போ நான் உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே லிஃப்ட் அப் தான் பண்ணணும். ஸ்கின் வந்து சேக் ஆகாமலும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பஃபி ஐஸ் இருந்துச்சு, இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐ க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் ஐ க்ரீம் நான் யூஸ் பண்ணலை, பிகாஸ் எனக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும், எனக்கு ஐ க்ரீம் தேவைப்படல. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. மம்மா எர்த்தோட ஐஸ்க்ரீம் அண்டர் ஐ க்ரீம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால். அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நான் அதையும் சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறம் என்ன போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அகெயின். ஸோ நான் வந்து சிட்டாஃபில் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஸோ என்கிட்ட இன்னொரு மாய்ஸ்சரைசரும் இருக்குது.
ஸோ இது வந்து ஸ்கின் கிராஃப்ட். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் இதோட அனலிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் இருக்கும். ஆன்லைனில் தான் நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பற்றி சொல்லி அவங்க ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது என்னோட வந்து 3rd செஷன், ஐ திங்க் 4th நினைக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால நான் டே க்ரீமும் இதில் தான் யூஸ் பண்ணுவேன், நைட் க்ரீமும் இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் இதில் ஒரு பம்ப் எடுத்திருக்கேன், 4 பம்ப்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ கரண்ட்டாக என்னோட ஸ்கின்னை நீங்கள் பார்த்தாலே என்னோடது ட்ரை ஸ்கின்னாக நம்ப மாட்டீங்க. இந்த ஆயில் ஸ்கின் ஆமான்னு கேட்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு என் ஸ்கின் வந்து நல்லா அந்த போட்ட மாய்ஸ்சரைசர் எல்லாம் பெனிட்ரேட் ஆகி நல்லா க்ளாஸியாகவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன போட போகிறேன்னா சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து நியூட்ரிஜினாவோட ஷீர் ஜிங்க் ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் SPF 50. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா SPF 50 யூஸ் பண்ணுங்கள். 30க்கு பிலோ யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. நீங்கள் 50 யூஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours 5 hours வரைக்கும் உங்களுக்கு தாங்கும் சன்ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் எப்படின்னா நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் சன்ஸ்க்ரீனில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 3 லைன் எடுத்து போடுங்க. ஆக்சுவலி அப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இந்த 2 ஃபிங்கர்ஸ் அளவு நீங்கள் எடுத்தால் தான் அந்த க்ரீம் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கும். ஆனால் சன்ஸ்க்ரீன் போட்ட உடனே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். அது ஒரு 2 3 5 மினிட்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க, நல்லா ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிறதுக்கு. இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேணால் பிபி க்ரீமோ whatever நீங்கள் போடுறீங்களோ போட்டு ஒரு லைட் மேக்கப் போட்டிங்கனாலே நல்லா உங்களுக்கு ஸ்கின் வந்து சூப்பராக டால்டப்பாக நல்லா நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ நான் சன்ஸ்க்ரீம் எடுத்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன் வந்து அவியானோ அந்த பிராண்டோடது யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சன் எக்ஸ்பர்ட் சம்திங் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ நியூட்ரிஜினாவோடது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பேசிக் ஸ்கின் கேர் காலையில் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம், லைனர் போட்டு காஜல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டால் ஒரு நீட் ஃபினிஷ் கிடச்சிடும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணாலே உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணுறது, டீடான் பண்ணுறது, இந்த எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் அதுக்காக உட்காந்துட்டு மாதம் ஃபுல்லாக விட்டுட்டு மாதம் ஒரு நாள் போயிட்டு ஃபேஷியல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை கேர் பண்ணுறது. நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஃபேஷியல் பண்ண மாட்டீங்க. உண்மையாக சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அக்கேஷ்னலாக வேணும், உங்களுக்கு ஒரு மசாஜ் நல்ல ஒரு ஃபைன் மசாஜ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அது தப்பே சொல்லலை. நீங்கள் ஃபேஷியல் பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணுற கான்செப்ட்னா நல்லா மசாஜ் கிடைக்கும், ஸ்கின்னில் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்கின் இன்னும் நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும்போது பூஸ்டப் ஆகி உங்கள் ஸ்கின் இன்னும் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதில் தப்பே கிடையாது. பட் இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா அது பண்ண தேவையில்லை. இதுலேயே உங்களுக்கு நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். நான் ஃபேஷியல் பண்ணி ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஃபேஷியலாக எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ ஐப்ரோஸ் கூட பார்த்தீங்கன்னாலே செல்ஃப் ப்ளக்கிங் தான். ஸோ ஐப்ரோஸ்க்கும் நான் சலூன் பக்கம் போனதில்லை. ஸோ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் இதுதான் ஆக்சுவலாக. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் ஒரு பிபி க்ரீம் போட்டு காட்டுறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து லாரா மெர்ஷியர் டிண்டட் மாய்ஸ்சரைசரோடது. சரிங்களா? இது என்னோட ஷேடில் இருக்குது, நான் போடுறேன். இதுக்குமே நான் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபைன் இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு ஃபேட் இருந்துச்சு, உங்களுக்கு இந்த ஷைன் லுக் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் காம்பேக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷைன் வந்து மேட்டாக மாறிடும். ஆக்சுவலி எனக்கு ஷைன் பிடிக்கும், ஸோ நான் காம்பேக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு காம்பேக்டோ இல்லை ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோ இதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ஒரு நீட் பேஸ் கிடச்சிடும், ஒரு ஒரு பிரைட் லுக்கும் கிடச்சிடும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே எதுவுமே ஆட் ஆனும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான லுக் கிடைக்கும்.
ஸோ நான் எதுக்கு மேலே எதுவும் கொடுக்க மாட்டேன். ஸோ இப்படியே உங்களுக்கு நான் லைனர், காஜல், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு ஃபைன் லுக் நான் காட்டுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன், அதாவது வித்தவுட் மேக்கப் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனோட எப்படி நம்ம ஒரு நீட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு ரெடியாக உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே எல்லாருக்குமே ஒரு பஃபி ஃபேஸோடு இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்லாம் கிளம்பி போகணும். ஸோ ஆஃபீஸ் கிளம்புறதுக்கும் நம்ம எந்திரிக்கிறதுக்குமே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு லாஸ்ட் மினிட் தான் எந்திரிப்போம். ஸோ அந்த 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணலான்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். நான் எழுந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவேன்றது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ எடுத்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு டபுள் கிளென்ஸ் ஆர் சிங்கிள் கிளென்ஸ், நல்ல டீப் ஃபேஸ் வாஷ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதை வைப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுத்து ஐஸ் வச்சு நம்ம நல்லா ரோல் ஆன் பண்ணுறோம். டேரெக்ட் ஐஸ்லேயே நம்ம பண்ணலாம். ஏன் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் நல்லா அப்ளை ஆகும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து ட்ரைனஸ் ஆகாமல் நல்ல லாங் லாஸ்டிங்காக ஒரு ஃப்ரெஷ்ஷி ஒரு சாஃப்டான ஸ்கின் கிடைக்கும். ஸோ ஐஸோடு மசாஜ் பண்ணுறதுனால ஓப்பன் போர்ஸும் க்ளோஸ் ஆகும். ஸோ இது நம்ம ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மசாஜ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, அகெயின் நம்ம எல்லா ரொட்டீன் முடிச்சுட்டு திருப்பி நம்ம குளிச்சுட்டு திரும்பி நம்ம ஆஃபீஸ் கிளம்புவோம் இல்லையா, ஒரு காலேஜ் கிளம்புவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம என்ன பண்ண ரொட்டீன் அப்படின்னா, டோனர் 2 or 3 ட்ராப்ஸ் எடுத்தோம், நல்லா அப்ளை பண்ணோம். அது செட்டில் ஆனதுக்கப்புறம் சீரம்ஸ் எடுத்தோம். சீரம் ஒரு 4 ட்ராப்ஸ் எடுத்தோம், நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மசாஜ் ஸ்டாம்ப் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போடுவோம். ஐ க்ரீம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அடுத்தது ஐ க்ரீம் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் போடணும். மாய்ஸ்சரைசர் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடணும். சன்ஸ்க்ரீன் வந்து நல்லா அந்த 2 ஃபிங்கர் லெவலுக்கு எடுத்துகிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் செட்டில் ஆக. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிபி க்ரீம் போகணும். நீங்கள் யூஸ் பண்ணால் பிபி க்ரீம் போடலாம், இல்லை டேரெக்டாகவே நீங்கள் என்ன காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்களோ நீங்கள் அப்படியும் போய்க்கலாம். நான் பிபி க்ரீம் யூஸ் பண்ணேன், காம்பேக்ட் யூஸ் பண்ணலை. ஸோ எனக்கு வந்து அந்த ஷைன் லுக் பிடிக்கும். ஸோ நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு போட்டு வச்சு காஜல், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு நீட் லுக் அடிச்சிடும். உங்கள் ஹேரை செட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன் லுக்கில் நீங்கள் நீட்டாக ஆஃபீஸ் போகலாம். ஸோ உங்களுக்கு ஸ்கின் டைம் ஆக ஆக உங்கள் ஸ்கின்னோட அந்த போட்ட நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிளெண்ட் ஆக ஆக நல்ல ஒரு ஷைன் அண்ட் க்ளாஸி லுக் கொடுக்கும். டைம் ஆக ஆக தான் அந்த மேக்கப் வைஸும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அதே தான் விஷயம். நீங்கள் எடுத்த உடனே பார்க்க எதாக இருந்தாலும் பயங்கரமாக தான் தெரியும். ஒரு ½ an hour பிளெண்ட் ஆகினதுக்கப்புறம் தான் உங்கள் ஸ்கின்னோட எந்த ப்ராடக்டாக இருந்தாலுமே உங்கள் ஸ்கின்னோட ½ an hour டைம் எடுக்கும் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் நல்லா க்ளாஸி ஆகி பென்ட்ரேட் ஆகி நல்லா ஷைன் அண்ட் லுக் நல்லா நீட்டாக கொடுத்துரும். ஸோ இது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்கணுன்றது என்னோட கடமை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்லை, பார்த்துக்கலாம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில். அம்மா என்ன எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற, எனக்கும் கிஃப்ட் கொடு, என்னையும் கூப்பிட்டு வச்சு ரைம் ஸ்கேலு எல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஆஸ் அ கிட் நானும் சண்டை போட்டிருக்கேன் நிறையா.